ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி வெள்ளி ஸ்பெஷல் பாயசம் தான் பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு பாயசம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஆடி வெள்ளிக்கு அரிசி பருப்பு பாயசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி குருணை. இதை ட்ரை ரோஸ்ட்டாக வானிலையில் பச்சை வாசனை போய் நல்ல மணம் வரணும், கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறியாச்சு, நல்ல மணம் வந்துடுது. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 2 தடவை களைஞ்சிட்டு முங்குற அளவு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் சாதம் வைக்கும்போதே 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா ஜோராக வெந்துடுது. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இதை கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் வெல்லம் சேர்த்துக்கிறேன், 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்ல வெல்லம் தான். வெல்லத்தில் குப்பை இருந்தால் நல்ல கரையை விட்டு வடிகட்டிட்டு அப்புறம் விடணும். இது பச்சை வெல்ல வாசனை போக கொதிக்கட்டும். பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு பாயசம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறினதும் இதில் பால் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஆறிடுத்து. இப்போ 1 டம்ளர் பால் விட்டுக்கிறேன். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து இதில் சேர்த்தா நம்ம சூப்பரான அரிசி பருப்பு பாயசம் ரெடி. ரொம்ப ரொம்ப பழமையான பாயசம் இது. அந்த காலத்தில் எல்லாருமே இதுதான் பண்ணுவா. இப்போயும் பிள்ளையார் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஆடி வெள்ளி ஸ்பெஷல் பாயசம் ரெடி. பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் சாதுராம் சுவாமிகள் ஆராதனை விழாவில் விளக்கு பூஜை நடந்தது. அதில் கலந்துட்டேன். அதுலேருந்து சில கிளிப்பிங்ஸ் தான் காட்டுறேன். 108 சுமங்கலிகளாக இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ண போகிறோம். நானும் கலந்துட்டேன். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாமே. எவ்ரி இயர் 3 நாள் நடக்கும். ரொம்ப அழகாக சுவாமி எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கா பூவால். சூப்பராக இருக்குது பார்க்கவே. ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கி தான் ஸ்டார்ட்டு. ஆல்சூரில் சோமேஸ்வரன் கோவில் பக்கத்துலேயே தான் நடக்கிறது. எல்லாருக்கும் விளக்கெல்லாம் வச்சு ஜோராக பூவெல்லாம் கொடுத்துருக்கா. இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகிறது. இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் ஜெபிச்சுட்டு இருக்கோம். லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை முடிஞ்சு கன்னியா பூஜை நடந்தது. இப்போது எல்லா சுவாசினிகளுக்கும் தாம்பூலமும் கொடுத்துட்டா. ரொம்ப ரொம்ப ஜோராக நடந்தது. வந்திருந்த எல்லாருக்குமே சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி பூஜை கிடச்சதுக்கு ரொம்பவே பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.